வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சூப்பராக பச்சை பட்டாணி குருமா எப்படி செய்யறதுனா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பச்சை பட்டாணி குருமா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த சீசன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பட்டாணி நிறையா கிடைக்கும். சரி, வாங்க எப்படி குக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். 2 பிரியாணி இலை போடுங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிடுச்சு. வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். குருமா குழம்புல பார்த்திங்கன்னா சில பேர் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டு செய்யுங்க, ரொம்ப மணமாக இருக்கும். கருவேப்பிலை இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. ஒரு 3 பெரிய வெங்காயம் வாஷ் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குருமாவுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குருமா பொறுத்த வரைக்கும் எந்த காய் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன காய் இருக்கோ நீங்கள் போட்டு பண்ணலாம். அதுவுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா வதங்கவும் தொடங்கிடுச்சு. கொஞ்சம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். எப்போவுமே குக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மேலே தெரிச்சிரும். நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு நல்லா ஒரு மீடியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஏன் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன்னா அது நல்லா குக் ஆகணும். நம்ம தனியாக வேக வைக்கல, அதனால் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அடுத்தது 2 கேரட் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். குருமாக்கெலாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிளாக ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும். ஏன்னா நம்ம போட்ட காயெலாம் ரொம்ப குழையக்கூடாது. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் பச்சை பட்டாணி வாங்கியிருக்கேன். நல்லா முழுசாகவே வாங்கிட்டு நல்லா அது உள்ளே இருக்கிற பட்டாணியெல்லாம் உரித்து எடுத்திருக்கேன். பட்டாணியும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா அப்படியே எல்லாத்தையும் நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வெஜிடபிளும் போடும்போது நல்லா அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே குக் பண்ணணும். நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அதுலேயே கொஞ்சம் குக் ஆகிடும், நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா மிக்சியில் ஒரு ஓட்டி தான் போடுவேன். ஆனால் குருமாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி கொஞ்சம் முழுசாக போடும்போது இப்போ நம்ம குழம்புலாம் செஞ்சிட்ட பிறகு எடுத்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். குழம்புல கரைஞ்சி போகாமல் தனியாக தெரியும் தக்காளி. அதனால தான் நான் மிக்சியில் ஓட்டாமல் அப்படியே போட்டிருக்கேன் இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அப்படியே வதக்குங்க. நாம் குருமா குழம்பு வைக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பொரியல்னு செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி அதுலேயே எல்லா காயுமே இருக்கும். நல்லா சுட சுட சாதம் வடிச்சிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் சேர்த்தோடனே நல்லா வதக்குங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்சு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நாம் போட்ட மசாலாலாம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறியில் நல்லா ஒட்டணும், அதனால் நல்லா வதக்குங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு. நல்லா வதங்குற ஸ்டேஜில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசை ஆட் பண்ணிக்கோங்க. கசகசை ஏன்னா அப்படியே போட்டால் மசியாது, அதனால தான் தண்ணியில் ஊற வைக்கிறோம். 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 8 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குருமாவை ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வதக்குங்க. அடி பிடிக்கல பாருங்கள், ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மசியவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கசகசெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா குளிர்ச்சி தரும். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்குல்ல, அதுலேயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கலந்துக்குங்க. இப்போ நம்ம போட்ட மசாலாவை நல்லா அப்படியே எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அப்படியே கலந்து விடுங்க. 4 பக்கமும் வர மாதிரி அப்படியே தொழவுங்க.
இந்த மசாலா அரைச்சி போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே கம கமன்னு இருக்கும். இப்போ குருமாக்கு தேவையான 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போது டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒன்று நம்ம இன்னும் சேர்க்கல. அது என்னென்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. அப்புறம் நான் காலிஃப்ளவர் சுடு தண்ணி போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன், சும்மா லைட்டாக. காலிஃப்ளவரை ஏன் நான் ஃபஸ்ட்டில் சேர்க்கல அப்படின்னா அது கொஞ்சம் குழஞ்சிரும், அதனால தான் நடுவில் சேர்க்குறேன். காலிஃப்ளவரை சேர்த்த உடனே நல்லா அந்த மசாலாவில் ஊறணும், அதனால நல்லா அப்படியே தொழுவிடுங்க. குருமாக்கெலாம் காலிஃப்ளவரை போட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணுங்கள். நல்லா அப்படியே தொழுவி விடுங்க. நல்லா வெந்துட்டு வருது பாருங்கள். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி அதோட பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குருமாவில் ஃபைனல் ஸ்டேஜில் இந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு சும்மா லைட்டாக மூடி விடுங்க கொஞ்ச நேரம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதில் புதினா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பரான என்னோட ஸ்டைலில் பச்சை பட்டாணி குருமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இப்போ நான் செய்கிறத பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.